ஒரு வழியா சிஎம் ஆக போறாரு நம்ம டிவிகே விஜய். பல அலக்களிப்புகள். 108 சீட்டு தனியா ஜெயிச்சாலும், அ மத்திய அரசு, ஒன்றிய அரசினுடைய சில கருணைகள் தேவைப்படுது. இருந்தாலும் இத மறைக்க முடியாது. அதுக்காக வேற யாரும் வந்து ஆட்சி பண்ணிருவாங்கன்னா முடியாது. பல பேர் பல கருத்து சொல்றாங்க. எங்களால தான் நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. தீய சக்தின்னு சொன்னீங்க. ஆனா தீய சக்தியுடைய ஓட்டு வச்சு தான் வரீங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வேற வழியெல்லாம் பேசிட்டாங்க. அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவரு வச்சு வெளுத்து விட்டாரு. தீய சக்தி எல்லாம் அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. 108 அப்படிங்கிறது இமாலய நம்பர். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் ஒருத்தர் ஜெயிக்கிறது தனி பெருமை அப்படிங்கிறதுலாம் பெரிய விஷயம். சரி விடுங்க, அதை பற்றி நம்ம பேச தேவையில்லை. இதுக்கிடையில் எனக்கு என்ன ஒரு முக்கியமான டாபிக் பேசணும்னு தோணுச்சுன்னா, என்னடா அது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எப்படி வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் அரசியல் இருக்கும்போது கருணாநிதி வாழ்க கருணாநிதி ஒழிக அப்படின்னு தான் இருந்துச்சு. 2 கொஸ்டின் தான் அவர் இருக்கிற வரைக்கும். அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு யார் வந்தா அப்படின்னா சீமான் அப்படி தான் வந்தாங்க. நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கையிலையும் அவருடைய பேச்சாலையும் பார்த்தீங்கன்னா, இனி ஒரு தடவை அரசியல் நடக்குதுன்னா அது சீமானை சுற்றி தான் நடக்கும். சீமான் வாழ்க சீமான் ஒழிக தான். ஏன் அப்படின்னா அவர் எடுத்துகிட்டு வந்த சித்தாந்தம் திராவிடம் அப்படிங்கிறத அழிக்கணும், தமிழ் தேசத்தை கொண்டு வரணும். அப்படிங்கும்போது இதை சுற்றி நடக்கக்கூடிய மிகப்பெரிய போராட்டமாக தான் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்படி தான் பேசிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி நடக்கிற இந்த இவ்வளோ பெரிய டிஸ்கஷனில் ஒத்த கட்சி, ஒரு ஓட்டு 1% வச்சுருக்கவங்கலாம் இன்றைக்கி வந்து இம்பார்ட்டண்ட் ஆகிட்டாங்க. சீமானை எங்கே காணாமல் போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் தோணுது. பட் எல்லாருமே சீமானை வந்துட்டு பேசவே இல்லை. பட் அதை பேசக்கூடிய ஒரு முக்கியமான தருணமாக நான் அதை பார்க்குறேன். ஏன் வந்து சீமான் தோற்று போனதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. பட் ஏன்னா இவ்வளோ மோசமாக ஏன் தோற்று போயிருக்கணும்? ஏன்னா நம்ம என்ன நினச்சோன்னா, ஒரு இளைஞர் படை, இளைஞர்கள் எல்லாமே வந்து சீமான் சைடு தான் இருக்கிறாங்க. சோஷியல் மீடியா வந்து சீமானுக்காக தான் இயங்குது. சோஷியல் மீடியா வந்ததே சீமானுக்காக தான். சோஷியல் மீடியா இல்லைன்னா சீமான் எனக்கு தெரிஞ்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு கட்டத்தில் இது எல்லாமே இவர் விட்டு போயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ப்ளஸ் இன்னொரு என்ன ஆஸ்பெக்ட்னா, அவருடைய ட்ரோல்ஸ் பண்ணது, அவருடைய சப்போர்ட்டராக இருந்தாங்க சாட்டை துரைமுருகன், அப்புறம் நெல்சனுடைய சின்ன இஷ்யூஸ், இதெல்லாம் தான் வந்து நெகட்டிவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, 1 or 2 பீப்புளாலலாம் இதெல்லாம் நடத்துறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்படியே ஒன்று ஒன்றா அவருடைய அப்புறம் வந்து அக்ரெசிவாக பேசுறது, ரொம்ப திட்டுறது, பொதுமக்கள் ஓட்டு வந்து ரொம்ப முக்கியம். இப்போ விஜய் வந்து ஜெயிச்சு வந்திருக்காருன்னா அதற்கு முன்னாடி என்னாச்சுன்னா, ரசிகர்கள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்மில் நின்று குதிக்கிறாரு. சீமான் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, தானே வந்து கட்டுறாரு, பிளாட்ஃபார்மை கட்டி குதிக்கிறதுக்குள்ளே இவர் குதிச்சிடுறாரு. அதை நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போ ஒரு வேளை வந்து அப்படியே ஆப்போசிட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து சினிமாவுக்குள்ளே என்டர் ஆகும்போது எம்ஜிஆருக்கு இந்த தாட்ஸ் இருந்துச்சு அப்படிம்பாங்க. எப்படின்னா, அழகாக இருக்கவன் தான் ஹீரோவாக இருக்கணும், சிகப்பாக இருக்கவன். பட் ஆனால் நான் சிகப்பாக இருக்கிறேன், திடீர்னு ரஜினி எல்லாருக்கும் பிடிச்சிருச்சு, ரஜினி கருப்பாக இருக்கிறாரு, அவரை பிடிச்சிருச்சு அப்படி ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கு அடுத்து என்னென்னா, இவர் படத்தில் எங்கேயுமே எம்ஜிஆர் வந்து குடிக்க மாட்டார், சிகரெட் அடிக்க மாட்டார். ஆனால் ரஜினி படம் பூரா சிகரெட் அடிப்பார், குடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி சீன் வரும். அப்புறம் இவர் வந்து வில்லனை நடித்ததே கிடையாது எம்ஜிஆர்லாம். இவர் வில்லனாக இருந்து வில்லனை வந்து கொடூரமான கதாபாத்திரம் நடிச்சுட்டு திருப்பி ஹீரோவாக வந்து மக்கள் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்ஷியல் வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் பார்க்க வேண்டியது, என்னென்னலாம் சீமான் செஞ்சாரோ அதை எல்லாமே விஜய் செய்யவே இல்லை. இப்போ பேசுகிறது, தொடர்ந்து பேசுகிறது பேசவே மாட்டார், கத்தி பேசவே மாட்டார். கரெக்டா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு நெகட்டிவாக சொன்னது மக்களெல்லாம், நீ ஓட்டு போடாமல் போ, நான் நாட்டுக்காக வந்தேன், ஓட்டுக்காக வரல, இந்த மாதிரி ஒரு மாதிரியான ஒரு தாட்ஸ் எல்லாமே பொதுமக்களுக்கு வந்து நெகட்டிவாக தோணுது. விஜய் இந்த மாதிரிலாம் பேச மாட்டேன். ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு காலம் கடந்துருச்சோ, 15 வருடம் 16 வருடங்கிறது அந்த பீப்புள், ஜென்சி அப்படிங்கிற பீப்புள் கடந்துட்டாங்களோ, இது வேறு ஜென்ரேஷனா அப்படிங்கிறத சீமான் அவர்கள் உற்று நோக்கணும். ஏன் அப்படின்னா, அவருடைய சித்தாந்தம் ஜெயிக்கணும். ஆனால் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சின்ன குளறுபடிகள் நடந்துருது. ஸோ நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம், விஜயோடைய ரசிகர்கள்லாம் தற்கூரிகள்னு. ஆனால் விஜயோடைய ரசிகர்கள் தற்கூரியா இல்லை, இன்னைக்கு இந்த ஒத்த சீட்டு வச்சிருக்கிறவங்களாம் வந்து 2 சீட் 4 சீட் வச்சிருக்கவங்களாம் வந்துட்டு தான் இருந்த ஒரு கூட்டணியை விட்டு தூக்கி எரிஞ்சிட்டு இவர்கிட்ட பதவி ஆசைக்காக வந்தாங்களே அவங்க தற்கொலையா அப்படிங்கிற கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஈவன் தற்கொலைகள் எல்லாமே சேர்ந்து மிகப்பெரிய சாதனை பண்ணியிருக்காங்க. யாருமே பண்ண முடியல, பயந்து ஓடுன ஒரு இடத்துல இவரால் வந்து இவ்வளோ பெரிய சாதனை செய்ய முடியுது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ என்னென்னலாம் நீங்கள் சொன்னீங்களோ எல்லாமே இங்கே வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சு. தற்கொலைன்னு சொன்னாங்க, அணில்னு சொன்னாங்க. ஆனால்
இதை ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு வந்துட்டு நாம் தமிழர் கட்சியுடைய களம் அமைஞ்சு போச்சு. இது எதிர்பார்க்கவே இல்லை. மு.க.ஸ்டாலினே தூத்து போகிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இருந்தாலும் இந்த சீமான் ஜெயிச்சிருக்கலாம், சீமான் கட்சி கொஞ்சம் ஜெயிச்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா திராவிடத்திற்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து 40 வருடம் பதவியில் இருந்திருக்காங்க, தவறு பண்ணியிருக்காங்க, ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். ஆனால் சீமான் சொல்ல முடியாது. ஒரு நல்ல கருத்தை கொண்டு வராரு. ஒரு வேளை அவர் வந்து சின்ன சின்னமாக அடித்து இந்த எதிர்ப்பு ஏற்படுத்தி இன்னைக்கு வந்து பல நழுவி பாலில் விழுந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்துட்டு இவர் செஞ்சதை ஒரு 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 சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாரு. விஜய் வந்து டக்குன்னு அடிச்சிட்டாரோ அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் பேசுகிறாங்க. ஸோ இது ஏன் இந்த டாபிக் கம்பைண்டாக பேசுகிறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த சூழ்நிலையில் எல்லாரும் மறந்துட்டாங்க சீமான் அவர்களை. ஆனால் அப்படி மறக்கக்கூடிய இடத்துல அவர் இல்லை. மேபி அவருடைய வின்னிங் இல்லை, பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிறதுக்காக இக்னோர் பண்ணிட முடியாது. பட் அவங்களும் இதை உற்று நோக்கணும். விஜய் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இவ்வளோ அலைய வைக்கிறாங்க கவர்னர் மாளிகையிலேருந்து எல்லாத்துக்குமே. ஆனால் ஒரு பொழுதும் கூட எங்கேயும் வந்து பேசுறது கிடையாது, எழுத்து பேச கிடையாது, அதோட ரியாக்ஷனை காட்டுறது கிடையாது. மேபி இதெல்லாம் பீப்புளுக்கு பிடிக்குதான்னு தெரியல. எப்படி வந்து ஒரு ட்ரெண்டு மாறுச்சு, எம்ஜிஆர் இருக்கும்போது திடீர்னு வந்து ரஜினி ஆப்போசிட்டாக வந்தாரோ, அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்குறது எல்லாத்தையும் தாண்டி மக்கள் விரும்புகிறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஸோ இதை கண்டிப்பாக எல்லாருமே யோசிக்கணும். அதை தாண்டி இந்த எலெக்ஷன் கேம்பெயினில் பார்த்தீங்கன்னா திமுகவை அவங்க அட்டாக் பண்ணுறதை தாண்டி அவங்க விஜயவே அட்டாக் பண்ணிட்டாங்க. இப்போ ஷார்ட் டைம் திரைமுகங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருடைய போட்டு இந்த வீடியோ கிளிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விஜயவே சேலஞ்ச் பண்ணிட்டே இருப்பார். ஸோ அதெல்லாம் பிடிக்காமல் போய் தான் வந்து இது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி ஸ்டெப் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து திமுகவை எதிர்த்து நீங்கள் திராவிடத்தை எதிர்த்து நீங்கள் எலெக்ஷன் அரசியல் நிற்கும்போது திராவிடத்தை எதிர்த்து தான் நிற்கணுமே ஒழிய புதுசாக வந்து இருக்கிற டிவிக்கு எதிர்த்து நிற்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருப்பாங்க. நம்ம யாருக்கும் அட்வைஸ் பண்ண முடியாது. பட் நான் வந்து பேசுனதை சொல்கிறேன். ஒரு வழியாக இது நடந்துருச்சு இல்லையா. எனக்கு இன்னொரு ஆஸ்பெக்ட் இதில் இருக்குது. என்னென்னா, இப்போ திடீர்னு நம்ம திமுக கூட்டணி இருக்கிறவங்க எல்லாருமே இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. ஏன் இவ்வளோ நல்லவங்களா இருக்கணும்? சரி, காங்கிரஸ் வந்து சொல்லிக்காமல் ஓடி வந்துட்டாங்க. கரெக்ட், அதுதான் அரசியல்வாதின்னு அப்படி தான் இருப்பான். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா சிபிஐ, சிபிஎம், விசிகா, விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாமே என்னென்னா, அப்பா சான்ஸே கிடையாது, இப்படி உள்ளவங்களா. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா மைண்ட் ப்ளோவிங். இப்படி ஒரு மனிதர் அந்த அரசியலில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. இது நம்புற மாதிரி இல்லை. இது யாரும் அவ்வளோ நல்லவங்க கிடையாது, அவ்வளோ செய்ய மாட்டாங்க. பட் ஆனால் இதில் என்ன ஒரு மிக உள் அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து வெளியே சொல்கிறாங்க என்னென்னா, நாங்கள் வந்து திமுக கூட்டணியிலே இருப்போம், நாங்கள் வெளியே உங்களுக்கு ஆதரவு தர்றோம், ஏன்னா கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாது, பிஜேபி கையில் இந்த தமிழ்நாடு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த பழைய பஞ்சாங்கத்தை பேசிட்டே இருக்காங்க. பட் அதெல்லாம் காரணமாக இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒருத்தன் சப்போர்ட் கொடுக்குறான், அந்த சப்போர்ட் மூலம் ஒருத்தர் சிஎம் ஆகுறாரு அப்படின்னா அங்கேருந்து ஒரு பெனிஃபிட் எதிர்பார்ப்பாங்க. எப்போ ஒரு மினிஸ்ட்ரி கேட்பாங்க, இல்லை டெப்டி சிஎம் கேட்பாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருக்கும். ஆனால் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படிங்கும்போது நமக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, திமுக இது வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தொழில் பண்ணியிருந்திருப்பாங்க, பிஸ்னஸ் பண்ணியிருப்பாங்க இந்த பர்டிகுலர் பீரியடில். இன்னைக்கு இந்த கட்சி சம்பந்தமே இல்லாத ஒரு டீமுக்கு போகுது. ஒரு ஏடிஎம்க்கு போயிருந்தா கூட உங்களுக்கு லிங்க் இருக்கும். ஏன்னா ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, இங்கே லிங்கே இல்லை. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் ஒரு டீல் பேசியிருப்பாங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டாஸ்மார்க் இருக்குது. இப்போ ஆதவ் அர்ஜுனாவுடைய மெயின் நினச்சி பாருங்கள், ஆதவ் அர்ஜுனாவுடைய மந்திரி சபை வந்து எங்கே இருக்குன்னா டாஸ்மார்க் சம்மந்தமாக தான் இருக்கும். அவர் மார்டின் குரூப்லேருந்து வர்றாரு, அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க. அப்போ இவங்க பண்ணிக்கிற முக்கியமான பிஸ்னஸ், டிஎம்கே பண்ணிக்கிற முக்கியமான பிஸ்னஸ் டாஸ்மார்க். அப்போ என்ன டீல் இருந்திருக்கும், இந்த பாரு நான் இவங்களாம் சப்போர்ட் தர்றேன், ஆனால் இந்த மாதிரி நாங்கள் நிறைய இது மட்டும் கிடையாது, இது மாதிரி நிறைய பிஸ்னஸ் பண்ணி தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பட் இது வந்து எங்கே மெயின் ஸ்ட்ரீமில் பேச மாட்டாங்க. இதெல்லாம் வந்து அங்கங்கே பேசிக்கிற ஒரு சில விஷயங்கள். ஏன்னா இவ்வளோ நல்லவங்க கிடையாது எனக்கு தெரிஞ்சு. திருமாவளவனோ மு.க.ஸ்டாலின் அவர்களோ சிபிஐ சிபிஎம்மோ அவங்க எல்லாமே அவ்வளோ நல்லவங்கலாம் கிடையாது. இந்த அளவுக்கு அவங்க இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணுற அளவுக்கு கிடையாது. பட் பார்ப்போம், பொறுத்திருந்து. இந்த தொழிலை கண்டினியூ பண்ணுறதுக்காகத்தான் இந்த மாதிரி இருந்திருக்குமோ நான் நினச்சப்படுறேன். பட் இருந்தாலும் சீமான் அவர்களை நம்ம இக்னோர் பண்ண தேவையில்லை, தொடர்ந்து பேசுவோம்.